பேர் வந்து ஜெகதீஷன். ஆக்சுவலாக என்னுடைய பேக்ரவுண்டு ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஃபினான்ஸ் பர்சன், காமர்ஸ் கிராஜுவேட்டு, முரோபா குரூப்ன்ற கம்பெனியில் ஒரு 32 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி இது ஹாபியாக இருந்தது. இது ஒரு பேஷனாக இருந்தது, இப்போ ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு. இது இப்போ இதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இருக்கிறது சென்னையில் இருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே கஸ்தூரி சீனிவாசன் கோயம்புத்தூரில் இது 5வது வருஷம் இருக்கேன். நான் வந்து பெரும்பாலும் குரூப் ஷோ தான் பண்ணுவோம். இதில் வந்து நான் சில ஆர்டிஸ்ட் வெளியூரில் சிவதாசி, அதேமாதிரி சென்னையில் உள்ள ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் இந்தமாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க சேர்ந்து குரூப் ஷோ பண்ணியிருக்கோம். நல்ல ஓரளவுக்கு எனக்கு என்னென்னா பெங்களூருக்காக கோயம்புத்தூரில் இங்கே கஸ்தூரி சீனிவாசனில் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவ் மிஸ்டர் புப்புராஜ், அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு ஒரு அக்காமடேட் பண்ணலைனாக்கா இவ்வளோ பெரிய ஷோ எங்களால் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு வைக்கிற ஆர்டிஸ்ட் எப்படின்னாக்கா பெரும்பாலும் வந்து குவாலிஃபைடு ஆர்டிஸ்ட்டு. ரெண்டாவது இங்கே வைக்கிறதுனா ஒர்க்மேன்ஷிப் இருக்கணும். ஏன்னா அந்தமாரி. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பெயிண்டிங்கை பொறுத்தவரை நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மார்க்கெட்டும் நல்லா இருக்குது. அதுமாரி தான் நாங்கள் வைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கூட இப்போ இருக்கிறவங்கலாம் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்னாக்கா குவாலிஃபைடு, நான் ப்ரொஃபஷனல் அது வந்து செல்ஃப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். அந்தமாரி ஆர்டிஸ்ட்டும் வைக்கிறாங்க. எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு என்ன வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக அஃபோர்டபுளாக இருக்கும். அதுமாரி தான் இருக்கும். அதேமாதிரி எங்களுக்கு மீடியா பீப்புளில் பார்த்திங்கனாக்கா அது கஸ்தூரி சீனிவாசன் வைக்கிறாங்கனாக்கா இப்போ உங்களை மாதிரி மீடியா ஆட்கள் தான் வந்து எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படின்ட்டு ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சு, ஒவ்வொரு மீடியம். இப்போ ஒரு பாபுன்றவர் இங்கே வந்து லோக்கலாக அவர் கும்பகோணம் காலேஜு, அதேமாதிரி ரகுன்றவர், ஏன்னா இப்போ அடுத்தாப்புல உங்கள் இதில் வந்து இப்போ பேசுகிறப்ப அவங்களே வந்து ஒர்க்மேன்ஷிப்லாம் ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கும். இவர் பாபுன்றவர் தஞ்சாவூர் பெயிண்டிங்க, அவருக்கு வந்து ஆலின் அழகுராஜா மாதிரி எல்லா சப்ஜெக்டும் பண்ணுவார். திடீர்னு குதிரை பண்ணுவார், ஏன்னா எல்லாமே பண்ணுவார். ஸோ அந்தமாரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுடைய இதை பொறுத்த அளவில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டுங்கிறதுனால தான் அவரை நம்பி நாங்கள் வச்சோம்னா விற்கிறாதுங்கிறது செகண்டரி. ஆனால் எங்களுக்கு இங்கே வச்சோம்னாக்கா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுக்கு 2 இடம் தான் இந்தியாவில். ஒன்று வந்து பெங்களூர் ரோட் ஷோ மாதிரி எந்த இடத்துலையும் கிடையாது. அதேமாரி விற்கிதோ பெங்களூர் ஷோருக்கு போயிட்டு வந்தோம்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். விற்றாலும் விற்கிறது போகணும். அதேமாரி கஸ்தூரி சீனிவாசனில் வேறெல்லாம் நம்ம இவ்வளோ வெளியூர்லேருந்து வந்த மாதிரி விற்கிதேங்கிற ஃபீலிங்கே இருக்காது. வச்சோம் ஏதோ 10 பேர் 100 பேர் 200 பேர் வந்து பார்த்தாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கேலரியில் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு ஆர்ட்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட்டு, மிஸ்டர் புப்புராஜ், அவங்களுடைய ஸ்டாஃபுங்க, மீடியா பீப்புள் எல்லோருக்கும் எங்கள் ஆர்டிஸ்ட் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என்னோடய பேர் ரகு. இங்கே கஸ்தூரி சீனிவாசன் கேலரியில் ஆர்ட் ஷோ வச்சுருக்குறோம். ஒரு குரூப்பாக 3 பேர் சேர்ந்து வச்சுருக்குறோம். நான் வந்து கும்பகோணத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கிறேன். சென்னையில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறேன். நான் என்னோடய சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் சீரியஸாக இருக்கும் எல்லாமே. எதனால் இந்த டெம்பிள் சீரியஸ் எடுத்து பண்ணேன் அப்படின்னா, நான் படித்தது கும்பகோணத்தில் படித்ததுனால கும்பகோணத்தில் சுற்றி நிறைய கோயில்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதை பார்த்து நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது சரி இதே சப்ஜெக்டை எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதை வச்சு இப்போ நாங்கள் எல்லாமே டெம்பிள்ஸாக பண்ணியிருக்கோம். என்னோட சேர்ந்து இன்னும் 2 பேர் ஷோ வச்சுருக்காங்க. இது குரூப் ஷோவாக வச்சுருக்கோம். இங்கே எல்லா பெயிண்டிங் இருக்குது, வாட்டர் கலர் இருக்குது, ஆயில் கலர் இருக்குது, அக்ரிலிக் கலர்ஸு, அப்புறம் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். வணக்கம், பாபு அழகு பேர். என் சொந்த ஊர் ஜெயங்கொண்டம். கும்பகோணம் காலேஜில் பிஎஃப்ஏ முடித்தேன். மாஸ்டர் டிகிரி சென்னை காலேஜில் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஷோ கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட் கோயம்புத்தூர் 3 ஆர்டிஸ்ட் சேர்ந்து வச்சுருக்கிறோம். 3 ஆர்டிஸ்ட்டில் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர், அக்ரிலிக், தஞ்சாவூர் பெயிண்டிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 12 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் 3 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குதுங்க. ஒன்று ஃப்ளாட்டு, எம்போஸு, 3D எம்போஸு, 22 கேரட் அண்ட் 24 கேரட் கோல்டு லீஃப் வச்சு ஒர்க் பண்ணுறோம். வாட்டர் கலர் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஓன் ஃபோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக எடுக்கிற சப்ஜெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணி எக்ஸிபிட் பண்ணிகிட்ருக்கோம்.
அப்புறம் இப்போ இந்த கோயம்புத்தூர் வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சிங்க. இதன் மூலயமா நாங்கள் வந்து இப்போ ஒரு 6 வருஷமாக ஒரு கேலரி மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு, கேலரி நேம் வந்து அதித்யா ஆர்ட் கேலரி. ட்ராயிங் கிளாஸஸ், ஆல் கிளாஸஸ், தாஞ்சூர் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், வாட்டர் கலர், அக்ரிலிக், மண்டலா ஆர்ட், கிளாஸ் பெயிண்டிங். பெயிண்டிங் எல்லாம் எக்ஸலண்டாக இருக்குது. இப்போ நார்மலாக இந்த பெயிண்டிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயிண்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கீங்க? பெயிண்டிங் வந்து ஒரு 5 days 5 days ஆகும். டீட்டெயில் பொறுத்து தான் ஒவ்வொரு படத்துக்கும் டீட்டெயிலில் பொறுத்து டைம் ஆகும். அது மீடியம் பொறுத்து. ஓகே. இப்போ இந்த படம் வந்து என்ன மீடியம் இருக்குது? அது அக்ரிலிக். இது வாட்டர் வாட்டர். இது இல்லாமல் ரெண்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுறீங்க? வேறு என்ன மீடியம்? எல்லா மீடியம் இருக்குது பண்ணி என்ன ஆயில், பென்சில், ஓகே. சரி. உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் யார் சப்ஜெக்ட்னா வாட்டர். வாட்டர் கலர் சப்ஜெக்ட் மீடியம் இருக்குது. சப்ஜெக்ட் வந்து டெம்பிள் சீரியஸ். டெம்பிள் சீரியஸாக உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி வரையும். இதனால் அந்த வாட்டர் கலர் எடுத்தோம்னா வாட்டர் கலர் வந்து ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வாட்டர் கலர்லாம் ஃபெயில் ஆகிடும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அடுத்த வருஷம் பாஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணதான் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ வெரி குட். ஓகே. இப்போ இதெல்லாம் இப்போ இந்த பெயிண்டிங் எல்லாம் சின்ன சூஸ் இந்த இதெல்லாம் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் அந்த இது வந்து கும்போணம். ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவா இல்லை இப்போ நேராக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துங்களா? நாங்கள் லைவாகவும் போவோம். லைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் லைவாகவும் போய் பண்ணுவோம். அதனால் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் எடுத்துருவோம். ஓகே. ஆனால் இல்லை இது ஆக்சுவலாக ரொம்ப பிரமாதமாக இல்லை. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ஏதோ 25,000 பெயிண்டிங் ஒரு ப்ரைஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வருஷம் இந்த மாதிரி பெயிண்டிங்க ஒரு ப்ரொஃபஷனலாக எத்தனை வருஷம்? 2007 முடிச்சிருக்கோம். சரி. 2007 ஒரு 15 வருஷமாக ப்ரொஃபஷனலாக. இப்போ இது இல்லாமல் வேறு கொண்டு இந்த ஆர்ட்லாம் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. நேற்று நேற்று வந்து கும்போணம் ஆர்ட் பண்ணி ஆர்டர் படிச்சுக்கலாம். படித்தது கும்போணத்தில் வந்து பேச்சுலர் டிகிரி. ஏன் நீங்கள் பிஎஃப்ஏ எம்எஸ்ஏ 2 முடிச்சோம். சென்னையில் படிச்சவங்க வகை இருக்கும்போது எம்எஸ்ஏ பிஎஃப்ஏ பண்ணி இதுதான் கேட்கணும். அவங்கள விட இவங்க எம்எஸ்ஏ படித்தவங்க நல்லா வரைக்காங்களா இல்லை அந்த ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கலாம் நல்லா வரைக்கும்? அப்படி பிஎஃப்ஏக்கும் எம்எஃப்ஏக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சப்ஜெக்ட் வைஸ் தான் மாறும். ஒரு 2 வருஷம் சேர்த்து வரைகிறோம் அவ்வளோதான். இல்லை ஒர்க்மேன்ஷிப்பு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். டீட்டெயிலாக சப்ஜெக்ட் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஓகே 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 ஓகே. பட் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? ரெஸ்பான்ஸ் ஓகே. நல்லா ஓகே. இப்போ இது நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கீங்க க்ரௌண்டில் கரெக்டாக? ஆமாம், அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் பண்ணணும். இதுதான் டாலர்னு விருப்பம். ரைட்டு. அருமையான ஒரு ஷோ இல்லை. பட் ஆனால் என்ன ஒரு இதுன்னா இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரைட் ஆல் தி பெஸ்ட்.